குருபியோ நமக. அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம். இதோ 4 வரி கவிதை. பராமரிப்பு அற்ற தலம் அடைந்தது சிதிலம், பெரியவா அதற்கு ஊட்டினார் பலம், அது உடனே ஆனது பிரபலம். முக்காலமும் உணர்ந்த மகான் ஞானியாகிய ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவாளின் அதிசய விளையாட்டில் வழிபாடு இல்லாத இடத்தில் கூட மிக விமரிசையாய் வழிபாடு நடக்கும்படியும் ஆயிரக்கணக்கில் அன்பர்கள் சென்று தரிசிக்கும்படியும் ஆகியுள்ளது. அப்படிப்பட்ட அருள் விளையாட்டில் சில இதோ. முதல் நிகழ்வு 1927ஆம் வருடம் காசி யாத்திரை செய்து கொண்டிருந்த நடமாடும் தெய்வம் தென்னார்காடு ஜில்லாவில் பன்ருட்டி பக்கம் தென்பெண்ணை கரையில் உள்ள வடவாம்பலம் என்ற கிராமத்தை அடைந்தார். அங்கு வந்தது முதல் கிராமவாசிகள், அக்கம்பக்கம் உள்ள முதியவர்கள் என்று பலரிடமும் இந்த கிராமத்தில் ஸ்ரீ காஞ்சி காமகோடி பீடத்தை 58வது பீடாதிபதியாக அலங்கரித்த ஸ்ரீமத் ஆத்மபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சித்தி அடைந்த அதிஷ்டானம் எங்கிருக்கிறது? ஸ்ரீமடம் ஆவணம் இங்குதான் இருப்பதாக சொல்கிறது. ஆனால் இப்போது அந்த இடம் இருந்ததற்கான சுவடே தெரியவில்லையே. உங்களில் எவருக்கேனும் தெரியுமா, கேள்விப்பட்டது உண்டா என பல விதத்திலும் விசாரித்ததில் பயன் ஏதும் கிட்டவில்லை. இந்த நிலையில் அந்த புனித சமாதி இடத்தை எப்படியும் கண்டுபிடிப்பது என்ற சங்கல்பம் கொண்டது போல் அவ்விடத்தில் உள்ள வயல்கள், தோப்புகள் என பலவற்றையும் தானே நடந்து சென்று சோதிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் காலையில் ஒரு வாழைத்தோப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து அந்த இடத்தை தோண்டி பார்க்கும்படி உத்தரவிட்டார். ஆனால் உடன் வந்த கிராம மக்கள் அங்கு சமாதி இருக்க வாய்ப்பில்லை என்று கூற, இருப்பினும் தான் சொல்லும் இடத்தை தோண்டி பார்க்கும்படி பணிக்க மடத்தில் உள்ள குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி என்பவர் மண்வெட்டி கொண்டு பெரியவா காட்டிய இடத்தில் தோண்ட ஆரம்பித்தார். 10-15 அடி தோண்டியவுடன் ஒரு அதிசயம் தென்பட்டது. என்னவெனில், மண்வெட்டி பூமியில் ஒரு கபாலத்தில் தட்டுப்பட்டு அப்படியே நின்றது. உடனே தோண்டி கொண்டிருந்த சாம்பமூர்த்தி அவர்கள், நிறுத்து நிறுத்து, சதாசிவம் சதாசிவம் என கத்திக்கொண்டு மூர்ச்சையாய் கீழே விழுந்தார். பெரியவா இதுவே சமாதி ஸ்தலம் என்று கூறிவிட்டு உடனே முறைப்படி சமாதி அதிஷ்டானம் கட்ட ஏற்பாடு செய்யும்படி உத்தரவிட்டார். கூடியிருந்த அனைவரும் அதிர்ச்சியில் சிலையாக நின்றனர். எப்படி சர்வ சகஜமாக நேராக குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து அடையாளம் காட்ட முடிந்தது என வியந்தனர். திரிகால ஞானிக்கு இவையெல்லாம் பெரியதா? மயக்கம் தெளிந்த சாமமூர்த்தி அவர்கள் சொன்ன விவரம் மேலும் வியப்பூட்டியது. பெரியவா சொன்ன இடத்துல தோண்ட ஆரம்பித்த உடனே அந்த பள்ளத்தில் சிறிய சந்நியாசி உருவம் தென்பட்டதாம். பள்ளம் ஆழமாக ஆழமாக அந்த உருவமும் பெரியதாய் வளர்ந்து ஆகாயத்துக்கும் பூமிக்குமாய் காசாயம், தண்டம், கமண்டலம், விபூதி, ருத்ராட்சம் இவைகளுடன் கோடி சூரிய பிரகாசத்துடன் நின்றதாம். அவர் முன் பல வேத வித்துக்கள் உபனிஷ பாராயணம் செய்து கொண்டிருக்க, திடீரென்று அம்மகான் முன்னால் இருந்த வேதியர்களிடம், நிறுத்து நிறுத்து, சதாசிவம் சதாசிவம் என்று சொன்னாராம். தானும் அதையே சொல்லி பிறகு நினைவிழந்ததாக கூறினார். கிபி 1638 சித்தியான அந்த மகானின் சமாதி ஸ்தலத்தை 289 வருடம் கழித்து நடமாடும் தெய்வம் சுட்டி காட்டினார் என்றால் என்ன ஞான திருஷ்டி! இதில் மேலும் குறிப்பிட வேண்டிய செய்தி யாதெனில், 289 வருடம் முன் சித்தி அடைந்து அவரை புதைத்த இடத்தில் தோண்டிய போது அவர் விஸ்வரூப தரிசனம் தந்து அருள் பாலித்தார் என்றால் அந்த மகான் எப்படிப்பட்ட தபஸ்வியாக இருக்க வேண்டும்? இதுதான் காமகோடி பீட குருமணிகளின் மகிமை. இந்த ஆத்மபோதேந்திர சரஸ்வதி சுவாமிகள்தான் உலகம் அறிந்த நாம சித்தாந்தம் செய்த கோவிந்தபுரம் ஸ்ரீமத் பகவன் நாம போதேந்திர சுவாமிகளின் குருநாதர் என்பது குறிப்பிடத்தக்கது. இடமும் தெரியாமல் வழிபாடும் இல்லாதிருந்த ஒரு மகானின் அதிஷ்டானம் பெரியவா அருட்பார்வையால் செப்பனிடப்பட்டு நித்திய வழிபாடுகளுடன் அருள் பாலிக்கிறது என்பது இன்னும் சிறப்பு.
இருந்த இடம் தெரியாமல் மறைந்திருந்த பல புனித இடங்கள் நம் மகாபிரபுவால் உலகறிய வந்துள்ளன. அடுத்த நிகழ்வு பத்மஸ்ரீ விருது பெற்ற தேவக்கோட்டை எஸ்.எம். கணபதி ஸ்தபதியை ஒரு முறை காஞ்சிக்கு அழைத்த பெரியவா காஞ்சியில் சில ஆலயங்களையும் பிறகு காமாட்சியையும் தரிசித்துவிட்டு தன்னை பார்க்கும்படி உத்தரவிட்டார். காலையில் காஃபி மட்டும் அருந்திவிட்டு சென்ற ஸ்தபதி இரவு வரை குறிப்பிட்ட அனைத்து ஆலயங்களையும் தரிசித்துவிட்டு நேரமாகிவிட்டதால் ஒரு சிவாலயத்தை மட்டும் விட்டுவிட்டு காமாட்சி கோயில் சென்றார். கோயில் வாசலில் சிவப்பழமாய் நின்ற ஒரு சிறுவன் சிவாலயத்தையும் தரிசித்துவிட்டு பிறகு காமாட்சியை பார்க்க உத்தரவு, அதன்படி செய்யவும் என சொல்லி மாயமாய் மறைந்தது ஸ்தபதியை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. கணபதி ஸ்தபதி அதன்படி செய்துவிட்டு பிறகு பெரியவாளை தரிசித்தார். அவரிடம் லிங்கப்பையர் தெருவில் உள்ள ஒரு குறிப்பிட்ட வீட்டின் பின்புறம் அகழ்ந்து பார்க்கும்படி பெரியவா உத்தரவிட ஸ்தபதி அதன்படி செய்ததும் வெளிப்பட்டவரே அனந்த பத்மநாபேஸ்வரர். அந்த ஆலயத்தில் நித்திய பூஜையுடன் இப்பொழுதும் அருள் பாலிக்கிறார். அடுத்த நிகழ்வு மரங்களும் கொடிகளும் அடர்ந்து காடு போல காணப்பட்ட பகுதிக்கு திருவானைக்காவல் மக்கள் சென்றதே இல்லை. ஸ்ரீ சுவாமிகள் ஊருக்கு விஜயம் செய்ததும் நேராக இந்த வனப்பகுதிக்கு தான் சென்றார்கள். மரம் செடிகளுக்கு இடையில் கோயில் இருப்பது புலனாயிற்று. உடனே அவற்றை அப்புறப்படுத்துமாறு உத்தரவிட்டார்கள். ஊர் மக்கள் பலரும் கூடி செடி கொடிகளை வெட்டினார்கள். மரங்களுக்கு நடுவில் 2 கோயில்கள் இருப்பதைக் கண்டு அவர்கள் வியப்படைந்தார்கள். இத்தனை காலமாக இங்கே கோயில் இருப்பதே அறியாமல் இருந்துவிட்டோமே என்று எண்ணி ஸ்ரீ சுவாமிகளை நடப்பதற்காக பாதைகளை சமன் செய்தார்கள். 2மே சிவ ஆலயங்களாக இருந்தன. ஒரு சிவ ஆலயத்தில் 5 வாயில்கள் அமைந்திருந்தன. கோயிலின் 4 பக்கங்களிலும் 4 வாயில்கள், மேலே ஒரு வாயில். கருவறையில் அமைந்த லிங்கத்தில் 4 திசைகளை நோக்கியபடி 4 முகங்களும் மேல் நோக்கிய அரூபமாக ஜோதிர்மயமாக காட்சியளித்தன. தத்புருஷம், அகோரம், சத்யோஜாதம், வாமதேவம், ஈசானாம் என்று பரமேஸ்வரரின் 5 முகங்களையும் கோயிலின் எழிலையும் ஸ்ரீ சுவாமிகள் கண்டு ஆனந்தமடைந்தார்கள். சிதிலமாகி கிடந்த பகுதிகளை எல்லாம் பழுது பார்க்கும்படியும் திருவானைக்காவல் பக்தர்களிடம் கூறி அருளினார்கள். கோயில் பழுது பார்க்கப்பட்டது. புது வண்ணமும் புது பொலிவும் பெற்று திகழ்ந்தது. புனித தன்மையை பெற்ற இத்தலத்தின் சிறப்புமிக்க ராஜராஜேஸ்வர ஆலய கும்பாபிஷேகத்தை ஸ்ரீ சுவாமிகளே முன்னின்று நடத்தினார்கள். ஊரில் இப்படி ஒரு கோயில் இருப்பதை அறியாமல் போனோமே என்று வருந்திய மக்கள் கோயிலை புதுப்பிக்கும் பணியை ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்ரீ சுவாமிகளின் கருணையை வழிநடத்திய தன்மையை போற்றி வணங்கினார்கள். கோயிலின் சிறப்பை குபேரனால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பஞ்சமுக லிங்கம் வேறெந்த இடத்திலும் இல்லை என்ற செய்தியை ஸ்ரீ சுவாமிகளின் திருவாயினால் அறிந்த பின்பு திருவானைக்காவல் பக்தர்கள் அடைந்த பெருமிதத்திற்கு அளவே இல்லை. அடுத்த நிகழ்வு ஒரு குன்றின் மீது பஞ்சமுக லிங்கம் இருந்ததே, அது எங்கே இருக்கு என்று ஸ்ரீ சுவாமிகள் காளஹஸ்திக்கு விஜயம் செய்தபோது தேவஸ்தான அதிகாரிகளை வினவினார்கள். பஞ்சமுக லிங்கமா, இவ்வூரிலா என்று அதிகாரிகள் திகப்படைந்தார்கள். அத்தகைய கோயில் எதுவும் இப்பகுதியில் இருப்பதாக தெரியவில்லையே என்று ஊர் மக்களும் கூறினார்கள். ஸ்ரீ சுவாமிகளின் நினைவாற்றல் அபாரமானது. ஒரு முறை பார்த்தவரை பல ஆண்டுகளுக்கு பின்பு பார்த்தாலும் மறக்காமல் அவரை விசாரித்து வியக்க வைத்திருக்கிறார். 1932ஆம் ஆண்டிலும் 39ஆம் ஆண்டிலும் ஸ்ரீ சுவாமிகள் காளஹஸ்தியில் பஞ்சமுக லிங்கத்தை தரிசித்ததாக உறுதியோடு மொழிந்தார்கள். பின்பு ஊர் பெரியவர்கள் சிலரை அணுகி தேவஸ்தான அதிகாரிகள் இதை பற்றி விசாரித்தார்கள். பிரம்மகுடி என்ற குன்றின் மேல் ஒரு கோயில் இருப்பதாக அவர்கள் விவரம் கூறினார்கள். அதிகாரிகள் பிரம்மகுடி குன்றை தேடி கண்டுபிடித்தார்கள். ஆனால் அக்குன்றின் மேல் கோயில் இருக்கிறது என்பதை அறிய முடியாமல் குன்று மரங்களாலும் புதர்களாலும் மூடப்பட்டிருந்தது. ஸ்ரீ சுவாமிகள் கோயிலுக்கு போக வழி அமைக்குமாறு உத்தரவிட்டார்கள். உடனே புதரை வெட்டி வழி அமைக்கும் பணி துவங்கியது. ஸ்ரீ சுவாமிகளே தினந்தோறும் வேலை நடப்பதை மேற்பார்வை செய்து வந்தார்கள். 10 நாட்கள் தொடர்ந்து வேலை நடந்தது.
பின்பு குன்றின் மீதில் உள்ள கோயில் தென்பட்டது. தேவஸ்தான அதிகாரிகளும் ஊராரும் சுவாமிகளின் நினைவாற்றலை எண்ணி வியப்படைந்தார்கள். 45 மீட்டர் நீளமும் 23 மீட்டர் அகலமும் கொண்ட திறந்த வெளி, பின்பு மண்டபம், உள்ளே கருவறை. ஸ்ரீ சுவாமிகள் மிகுந்த சிரமத்துடன் மண்டபத்தின் மீது ஏறி கருவறையை அடைந்தார்கள். அங்கே பஞ்சமுகலிங்கம் காட்சியளித்ததைக் கண்டு ஸ்ரீ சுவாமிகள் ஆனந்தமாக தரிசித்தார்கள். ஸ்ரீ சுவாமிகள் இனிமேல் இந்த கோயிலில் நித்திய பூஜை நடத்தப்பட வேண்டும் என்று அருள் ஆணையை பிறப்பித்தார்கள். திருவானைக்காவிலும் நேபாளத்திலும் உள்ள பஞ்சமுக லிங்கங்களுடன் பிரம்மகுடி லிங்கமும் பிரசித்தி பெற்றது. இப்படி சிதிலமடைந்த வழிபாட்டு தலங்களை சீர் செய்த தெய்வமான மகா பெரிவாளை வணங்கி அவர் பாதம் பணிந்து, இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்து கொள்கிறேன்.